மதுரையில் இருக்க ஃபேமஸான பிளேஸில் திருமலை நாயக்கர் மகாலும் ஒன்று. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதுக்கு பஸ்ஸில் வரலாம். ஸோ பஸ் ஸ்டாப் அங்கே இருக்க பாருங்கள். பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நாயக்கர் மகால் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மகாலோட என்ட்ரன்ஸ். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர். என்ட்ரன்ஸ் பார்க்க சூப்பராக செம்மையாக இருக்குல்ல. ஸோ அங்கே உள்ளே போயிட்டு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதான் மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள தூண்லாம் தெரியுது, நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நேராக உள்ளே போயிட வேண்டியது தான். நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம் இந்த இடத்த. இது அப்படியே ஹோல்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் ஒரு 5 minutes மட்டும் காட்டுறேன், ஹிஸ்ட்ரி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ நம்மளும் இங்கே படித்ததை உள்ளே அப்படியே சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டு நமக்கு இங்கேயே போட்டிருக்கு. நமக்கு ரேட் கம்மி தான், பட் ஃபாரினர்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கேமராக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு எவ்வளோ? கால் டிக்கெட்டு 20 ரூபா. டிக்கெட் 20 ரூபா. அண்டு கேமரா இப்போ எடுத்து போனால் உள்ள இது ஃபோட்டோ எடுக்கலாமா? டீசல் மொத்தமே எவ்வளோ? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது வீடியோ எடுக்கல. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிம்பல் வச்சு வீடியோ எடுக்கவே கூடாதான். ஸோ அதெல்லாம் நாங்கள் நடந்து வரும்போதே பேக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கே உள்ள வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு தூணும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே வேறு எதுவுமே இல்லை. இந்த தூண்லாம் தான் பார்க்க செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய மூவிஸ்லையும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆடிட்டோரியம் ஃபீல் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஆடிட்டோரியத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்த தூண்லாம் நல்லா இருந்தாலும் ரைட் சைடில் ஃபுல்லாக சேர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஒரே சேராக இருக்குல்ல. மேபி அங்கே ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சேரில் உட்காந்து நம்ம ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுவும் ஒரு மாதிரி பார்க்க சூப்பராக தான் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு ஒருத்தான பிளேஸ்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷூட் பயங்கரமாக பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்த கட்டி வச்சுருக்காங்க. பாருங்களேன், இங்கேருந்து அந்த லாங் ஷாட்லாம் வச்சா பக்காவாக இருக்கும். செம்மையாக இருக்குது பிளேஸு. ஆக்சுவலாக நம்ம இந்த மண்டபத்தை மோஸ்ட்டாக மணிரத்னம் மூவிஸில் பார்க்கலாம். ஸோ பம்பாயில் கூட அந்த கண்ணாலனை சாங்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஏன்னா என் கூட ஒரு மணிரத்னம் ஃபேன் இருக்கான். நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயே கொஞ்சம் நடந்து வந்தாலே இந்த மண்டபத்துக்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 5 rupees தான். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீக்கெண்டில் வராமல் வீக் டேஸில் வந்தீங்கன்னா இன்னும் க்ரௌட் கம்மியாகவே இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக எடுக்கலாம். இந்த பில்டிங் கட்டினவர் பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன். பட் ஆனால் இந்த பில்டிங் எந்த பேஸில் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய ஐரோப்பிய கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு இந்த பில்டிங்கை சொல்கிறாங்க. பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு செம்மையாக சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அப்படியே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க ஏதாச்சும் மேபி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பில்டிங் பற்றி மற்றபடி வேறு என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட பேர் வந்து சொர்க்க விலாசமா அரங்க விலாசம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேஸ் இருந்துச்சா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் தான். ஸோ காலப்போக்கில் அதை இடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இடித்து வேறு இடத்துக்கு கொண்டு போனதான் வெளியே இருந்த அந்த கல்வெட்டில் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இதோட பேர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொர்க்க விலாசம். ஆக்சுவலாக இதை திருமலை நாயக்கர் வந்து ஒரு ஐரோப்பியன் இஸ்லாமிக் ஸ்டைலில் கட்டியிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த லொக்கேஷனை வந்து மணிரத்னம் அவரோட படத்தில் கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நீங்கள் அந்த மூவியில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ அவர் ஒரு இந்து, இவங்க ஒரு முஸ்லீம். ஸோ அதனால தான் கரெக்டாக இடத்த சூஸ் பண்ணியிருக்காரு. சாங்கில் நல்லா ஒரு சூப்பராக காமிச்சிட்டாங்க. மேபி நீங்கள் நைட்டில் வந்தீங்கன்னா அந்த எல்லோ லைட்லாம் போட்டு உண்மையிலே சீரியஸாக ஒரு மாதிரி ஒயிட்டுக்கு எல்லோ லைட் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பார்க்க நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாம் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ரொம்ப நேரம் உள்ள இருக்கும்போது எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த தூண்கள் தான் இருக்குது. வேறு ஒன்றும் என்டர்டெயின்மெண்ட்டாக பெருசாக இல்லை. ஆனால் சீரியஸாக ஆர்கிடெக்ட் பங்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஒரு ½ டே ஒர்த்தாக போகும் உங்களுக்கு. மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய பிளேஸு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல விலாகுக்கு அப்படின்னு சொல்லி பெருசாக செலவு பண்ணவே இல்லை. எந்த வீடியோஸும் எடுக்கவே இல்லை. ஸோ நம்ம இந்த வீடியோவை இங்கேயே என் பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.